Copywriting. Make it simple, make it memorable, make it inviting to look at, make it fun to read. காப்பிரைட்டிங் பத்தி இந்த ஒரு கோட் யார் சொன்னாங்க அப்படின்னா மிஸ்டர் லியோ பர்ன். இவர் ஏன் சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு, இந்த காப்பிரைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு புரியும். மிஸ்டர் லியோ பர்ன் இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி எக்ஸிக்யூட்டிவ். தென் லியோ பர்ன் வேர்ல்டு வைட் அட்வர்டைசிங் கம்பெனியோட ஃபவுண்டர். ஓகே, இந்த காப்பி ரைட்டிங் ஒரு பவர்ஃபுல்லான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோ பண்ணி கொண்டு போகிறதுக்கும் ஒரு பிராண்டா கிரியேட் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த காப்பி ரைட்டிங். தென் இந்த காப்பி ரைட்டிங் ஸ்கில் இருக்கிறவங்க இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல நல்லாவே பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த காப்பி ரைட்டிங் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். காப்பி ரைட்டிங் இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் அண்ட் கஸ்டமர் அட்ராக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த காப்பி ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஷார்ட் வேர்டா இருக்கும், இல்ல ஒரு இமேஜா இருக்கும் வித் வேர்ட் அண்ட் ஒரு வீடியோ கிளிப்பா இருக்கும். இந்த காப்பி ரைட்டிங் யாரெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் பிசினஸ் பண்றவங்க, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், யூடியூபர்ஸ், மார்க்கெட்டிங் பண்றவங்க, இது போல நிறைய இடத்துல காப்பி ரைட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையுமே சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிச்சிடும். சில எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை வச்சு காப்பி ரைட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. காப்பி ரைட்டிங் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிள், இந்த ஆட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு குலாப் ஜாமுன் ஆட் போஸ்ட். இதுல சாதாரணமா குலாப் ஜாமுன் ஃபார் சேல் அப்படின்னு போடாம அந்த குலாப் ஜாமுன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியலிஸ்டிக் இமேஜ், தென் அது எவ்வளவு ரேட், இப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைன், பியூர் ஜாய் இன் எவ்வரி பைட். இந்த வேர்டு படிக்கும்போது ஒரு அட்ராக்ஷனா இருக்கு இல்லையா, இதுதான் காப்பி ரைட்டிங் வேர்ட் அண்ட் காப்பி ரைட்டிங் இமேஜ். ஸோ இந்த போஸ்ட் டிசைன் பார்க்கும்போதும் சரி, அதில் இருக்கிற வேர்ட் படிக்கும்போதும் சரி, அந்த குலாப் ஜாமுன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரணும். இப்படி அட்ராக்ஷன் வர்றதுக்காக தான் காப்பி ரைட்டர்ஸ் இந்த குலோப் ஜாமுக்காக ஒரு காப்பி ரைட்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கான ஒரு ஆட் போஸ்ட். இந்த ஆட் போஸ்ட் நார்மலா இல்லாம இட்ஸ் சம்மர் யூ ஆர் தர்ஸ்டி யூ ஹவ் காட் சேல்ஸ் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் காப்பி ரைட்டிங் வேர்ட். இந்த வேர்டை படிக்கும்போது சரி, இந்த டிசைன் பார்க்கும்போது சரி, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். தென் உங்களுக்கு வால்க்ஸ்வேகன் நல்லாவே தெரியும். அவங்க ஒரு கார் லான்ச் பண்ணாங்க. அந்த காருக்கு ஒரு காப்பி ரைட்டிங் எப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் ஏ கார் தட் லெட்ஸ் யூ ஃபீல் த விண்ட் இன் யுவர் ஹேர், டிரைவ் டு எ விண்டி பிளேஸ் அண்ட் கெட் அவுட் த கார். இந்த வேர்ட்ஸை படிக்கும்போது கஸ்டமருக்கு அந்த கார் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். ஸோ இதனால தான் காப்பி ரைட்டிங் ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆல் பிஸ்னஸ். இந்த காப்பி ரைட்டிங் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் வேற ஆட், யூடியூப் தம்ப்நெயில்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே இந்த காப்பி ரைட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா ஸ்டார்டிங்கிலே ஒரு காப்பி ரைட்டிங் இமேஜ் வித் வேர்டு உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை பார்க்கும்போது உள்ளே வரவங்களுக்கு அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்க தோணும். ஸோ அது உள்ள நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக தான் காப்பி ரைட்டிங் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது போல காப்பி ரைட்டிங் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கெல்லாம் பிஸ்னஸ்க்கான மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக காப்பி ரைட்டிங் இருக்கும். ஸோ இதனால தான் காப்பி ரைட்டிங்ல ஸ்கில் இருக்கிறவங்க இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல நல்லாவே பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் காப்பி ரைட்டிங் ஸ்கில் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல மணி ஜென்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தரேன், ஒரு ஷூ தரேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷூக்கு எனக்கு ஒரு காப்பி ரைட்டிங் இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நீங்க அந்த ஷூக்கு ஒரு காப்பி ரைட்டிங் இமேஜ் ரெடி பண்றீங்க வித் வேர்டோட. ஸோ நீங்க கிரியேட் பண்ணப்பட்ட அந்த காப்பி ரைட்டிங் இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு அந்த ஷூ, அந்த ப்ராடக்ட், அந்த ஷூ மேல ஒரு அட்ராக்ஷன் வரணும். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்கில்டு காப்பி ரைட்டர். உங்களால இந்த காப்பி ரைட்டிங் மூலமா கண்டிப்பா மணி ஜென்ரேட் பண்ண முடியும். பட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு போர் அடிக்கிற டைம்ல ஏதாவது ஒரு காப்பி ரைட்டிங் கிரியேட் பண்ணுங்க. இப்போ மொபைல்ல நிறைய ஆப்லாம் இருக்கு காப்பி ரைட்டிங் கிரியேட் பண்றதுக்கு. ஜஸ்ட் ஏதாவது ஒரு காப்பி ரைட்டிங் கிரியேட் பண்ணுங்க. நிறைய ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்லாம் இருக்கு, அங்க போயிட்டு காப்பி ரைட்டர் அதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக ஒர்க் பண்ணுங்க. இந்த காப்பி ரைட்டிங் நல்லாவே குரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு பேசிவ் இன்கம் பிளாட்ஃபார்ம். இது போல ஆன்லைன்ல என்னென்ன பேசிவ் இன்கம் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆன்லைன்ல என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆன்லைன் மூலமா எப்படி ஒரு பிசினஸ் க்ரோ பண்ணி கொண்டு போகிறது, தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது போல டாபிக்லாம் நம்ம சேனல்ல ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் என்னுடைய இந்த ஜேர்னில ஜாயின் பண்ணிக்கோங்க.
லெட்ஸ் மேக் வேவ் இன் த டிஜிட்டல் ரியல். வி வில் சக்சஸ் டுகெதர். இது போல நிறைய இன்ஃபர்மேட்டிவ் டாபிக் பற்றின வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொல்ற டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்தா, இல்ல என்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.